ஒரு காலத்தில் தெய்வங்களும் அசுரர்களும் ஒன்று சேர்ந்தனர். ஒரே ஒரு காரணம், அமிர்தத்தை பெற வேண்டும். சமுத்திரம் கடைந்த போது முரசு முழங்கியது. நாகர்கள் நம்ப முடியாத அளவுக்கு நஞ்சும் நற்கனிகளும் வெளிவந்தன. ஆனால் கடைசியில் அமிர்தக் கலசம் வெளிவந்தது. அந்த அமிர்தத்தை பார்த்ததும் அசுரர்கள் அனைவரும் அதை பிடிக்க முயன்றனர். தெய்வங்கள் பதறினார்கள். இப்போது யாரிடம் அதை ஒப்படைக்கலாம்? அப்போதுதான் அவர் தோன்றினார். ஒரு அழகான பெண். அவளின் கண்களில் மாயையும் தீர்வும் இருந்தன. அவளே மோகினி. ஆனால் யார் இந்த மோகினி? அவள் யாரும் இல்லை. அவள் விஷ்ணுவின் மாயா அவதாரம். அவள் அசுரர்களிடம் சென்றாள். நான் உண்மையை மட்டுமே பேசுவேன் என்றாள். நான் எவருக்கு தேவையோ அவர்களுக்கே அமிர்தம் வழங்குவேன். அசுரர்கள் மயங்கிவிட்டனர். அவளின் அழகு, அவளின் குரல், அவளின் கண்கள். அவளை கேட்டு அமிர்தக் கலசத்தை ஒப்படைத்தனர். மோகினி அமிர்தத்தை எடுத்தாள். ஆனால் அது தெய்வங்களுக்கே சென்றது. அசுரர்கள் அறிந்தபோது அமிர்தம் வழங்கப்பட்டு முடிந்துவிட்டது. அவள் மறைந்துவிட்டாள். விஷ்ணு தனது ரூபத்தை திரும்பப் பெற்றார். இந்த மாயைக் காட்சிக்கு பின்னால் ஒரு பெரிய உண்மை உள்ளது. சத்தியம் மட்டும் போதாது, சமயமும் ஞானமும் மாயையும் சமமாக இருக்க வேண்டும். அவள் ஒரு பெண் ரூபம், ஆனால் அவள் ஒரு தீர்வு, ஒரு தெய்வீக கையெழுத்து. இது மோகினியின் மாயக்கடமை. இந்த முறை உங்களுக்கு மயக்கம் வரவில்லை என நினைக்கிறேன். பின்வட்டச் சப்தம் மெதுவாக முடிகிறது.